பரமக்குடியை சேர்ந்த எஸ்ஆர் டிஜிட்டல் நிறுவனர் திரு ஆர் சுரேஷ் பாண்டியா அவங்க தன்னுடைய போட்டோகிராஃபி தொழிலை மிகவும் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. அன்பு சகோதரர் அவர்கள் தன்னுடைய தொழிலில் காட்டுகிற நேர்மை ஒழுக்கம் இன்னும் அவரை நிறைய உயரத்துக்கு கொண்டு செல்லும் சொல்லிட்டு நம்ம நிறுவன சார்பாக அவரை வாழ்த்துறோம். இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு தகுந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லிட்டு அவருடைய போட்டோ வீடியோக்களை இன்னும் சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. காலத்துக்கு ஏற்றவாறு புதுமைகளை புகுத்தி சிறப்பாக தொழிலை செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு ஆர் சுரேஷ் பாண்டியா அவர்களுக்கு நம் நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த இளம் புகைப்பட கலைஞர் விருதை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்களை மழைப்போடுமுறை ஒன்று அழைக்கிறோம். நம்ம ஆர் சுரேஷ் பாண்டி ஃபவுண்டர் எஸ்ஆர் டிஜிட்டல் போட்டோகிராஃபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடியில இருக்காரு. இந்த மெயினா வந்து சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இளம் வயசுல கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. இந்த 18 வயசுல வந்து ஒரு 14 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு சாதனையா பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 14 வயசுலயே வந்து போட்டோ வந்து பாத்தீங்கன்னா வந்து வாடகைக்கு எடுத்து அதை பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சிறந்த போட்டோகிராஃபரா இளம் வயசுலயே வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஜூனியரே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபீல்ட்ல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ப்ரோக்ராம்லயே வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். அவரே ஒரு ஜூனியர் தான், அவருக்கு ஒரு ஜூனியரை உருவாக்குறாரு அப்படின்னா அந்த கலையை அவர் எப்படி ரசிச்சு பண்றாரு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ரெண்டாவது, இந்த விழாக்கு வந்து நம்ம சொன்ன ஒண்ணுமே அவர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டார். சார் இந்த வயசுல எனக்கு விருது கொடுக்குறீங்க சார், நான் ஆரம்பிக்கவே இல்லை சார் அப்படின்னாரு. அதாவது விதைகளை விதைச்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம அறுவடை பண்ணவே முடியும். விதையை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் வந்து நல்ல விதையை வச்சிருக்கேன் வருஷம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா வந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு உங்களுக்கு? சார் உங்க முதல்ல விதைச்சிடும். விதைச்ச பிறகு நீங்க வெளியே வந்து உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெளிச்சத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க. உங்களுக்கு அந்த சூழ்நிலையில உங்களை அங்கீகரிக்கிறது எங்களோட கடமை அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரெண்டாவது வெக்கப்பட்டு இன்னைக்கு இந்த விருதை வாங்குறதுக்காக வந்திருக்காரு உங்களுக்கு. ரெண்டாவது வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்கள் இருக்கு அப்படின்னாரு போட்டோகிராஃபில. இது வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு தவறான விஷயத்த கண்டிப்பா சபையில சொல்ல வேண்டியது நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனோட கடமை. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் வந்து வச்சு உருவாக்கி வச்சுட்டு புதுசா போட்டோகிராஃபர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க மட்டும்தான் போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு வந்து சொன்னாரு. சார் நாங்க உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போய் எடுத்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு புது ரூல்ஸ் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டேன். இல்ல சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போய் எடுத்தேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அசோசியேஷன் வந்து பிரச்சனை பண்ணி அந்த ப்ரோக்ராமே வந்து பாத்தீங்கன்னா நெடுக்கணும் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அதனால இங்க மட்டும் அந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க சார் உங்களுக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு. தயவு செய்து இங்க அரசியல்வாதிகள் வந்திருக்கீங்க, ஆளுங்கட்சி வந்திருக்கீங்க, எல்லா கட்சியில இருந்து வந்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடனே ஏன்னா எந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து செக்டாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்க சுதந்திரமா நீங்க செயல்பட விட்டா மட்டும்தான் அந்த செக்டார் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து வளர்ச்சி ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி இளைய தலைமுறைக்கு ஒரு தடையை போட்டுட்டு நீங்க நாங்க சொல்ற ரூல்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த
செக்டார் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வளராது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இந்த நல்ல தருணத்துல அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா பண்ற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த டயத்துல ஒரு வேண்டுகோளா கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த இளம் போட்டோகிராஃபர் விருதை வந்து உங்க எல்லாத்தோட பலத்த பாராட்டோட வழங்குறவங்களுக்கு வந்து நீங்க ஊக்குவிக்கிறது தான் இந்த துறையில மிகப்பெரிய ஒரு டைரக்டராகவும் ஒரு ஜாம்பவனும் வருவாரு அப்படிங்கறத நீங்க வாழ்த்துவீங்க நாங்க நம்புறவங்களுக்கு. நன்றி. நன்றி சார். இங்க பாருங்க.